நான் நிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அடுத்து நம்ம ஒரு குட்டி உரையாற்ற கூப்பிட போறோம். பலமான கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் திருமதி ஜசீலா பானு ரியாஸ் அவர்கள். உலக சாதனையாளர் திருமதி ஜசீலா பானு. அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும். ஆர்ஜே அஞ்சனா சொன்ன மாதிரி நான் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை உலக சாதனையாளர்களை ஒன்று திரட்டி இருக்காங்க இல்லையா? அப்ப அவங்களுடைய பயணத்தை பத்தி நான் கொஞ்சமாவது சொல்லணும். இன்னைக்கு உலக சாதனையாளர்களாக ஒரு 100 தொழில் முனைவோரை கொண்டு வந்திருக்காங்க. 100 தொழில் முனைவோரை கொண்டு வரது ரொம்ப சுலபம். அது ஒரு எப்படி சாதனை ஆகும் அப்படின்னா, பெண் தொழில் முனைவோர் அங்கதான் சாதனையே. ஒரு பெண்களை சேர்க்கறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அதுவும் இங்க இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினரா தான் நான் பாக்குறேன். எல்லாருமே அவங்க பேசும் பொழுது நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன், கோவிட்க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தேன். ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மோனிகாவுக்கும் கார்த்திக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அவங்க ஐன்ஸ்பீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த பயணத்தை பத்தி சொல்லணும்னா, அந்த 2 பேர், இந்த ஃபவுண்டர் ஆஃப் மகளிர் மட்டும் அதை நெருக்கமா நின்று பார்க்கவ அப்படின்ற முறையில நான் கொஞ்சமாவது மகளிர் மட்டும் எப்படி உருவாச்சு அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நாங்கள் அமீரக தமிழ் மன்றம் அப்படின்னு 1998 தொடங்கிட்டோம். அப்போ அந்த நிகழ்ச்சியெல்லாம் வருடம் பிரம்மாண்டமா நடக்கும். அந்த நிகழ்ச்சியில எப்பவுமே என்னுடைய சகோதரி, அதனாலதான் நான் இவ்வளவு நெருக்கமா நின்று அவங்கள பத்தி சொல்ல முடியுது. என்னுடைய மூத்த சகோதரி அவங்க வனிதா. அவங்க எந்த நிகழ்ச்சியிலுமே இன்வால்வே ஆக மாட்டாங்க. அவங்களுடைய கணவர் நஜ்முதீன் அவர்கள் தான் எங்களுடைய அமைப்புடைய பொருளாளர். அப்ப அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க பொருளாளராக இருந்தாங்க, ஆனா கணக்கு வழக்கு பார்த்ததெல்லாம் எங்க அக்கா தான். அந்த மாதிரி எங்க அக்கா உள்ளேயே அவங்களுக்குள்ள நிறைய திறமை வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ 2013 சட்டை விதிமுறைகள் படி துபாயில நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் நடத்துறது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டுச்சு. அதனால நாங்கெல்லாம் சரி பொழைக்க ஊர்ல அவங்க சொல்ற விதிமுறையை பற்றி கட்பட்டு